ஹே ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான படம் பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான சர்வைவல் த்ரில்லர் தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஹீரோவான யோசி அவர் இந்த ராணுவ வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு சிட்டி லைஃப்லாம் வெறுத்து போயிட்டு அவரோட சுதந்திரத்தை தேடி பொலிவியாவில் இருக்க லாபாஸ் அப்படிங்கிற அமேசான் காட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும் போதே அவருக்கு வழியிலேயே 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு கைடு ஒன்னு கூட்டிட்டு 4 பேருமா சேர்ந்து அமேசான் காட்டுக்கு பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பல நாட்கள் பயணத்துக்கு பிறகு ஒரு சில தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்தினால நம்ம படத்தோட ஹீரோவான யோசி தனியா அமேசான் காட்டுக்குள்ள மாட்டிக்கிறாரு. அவர் திரும்பி வந்தாரா இல்லையா, இல்ல அந்த காட்டுக்குள்ள அவருக்கு என்னென்ன மர்மமான விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கறத நமக்கு ரொம்பவே த்ரில்லரா சொன்ன படம் தான் 2017ல ரிலீஸ் ஆன ஜங்கிள். ஹே காய்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மூவி மேட்னஸ் சேனல். நான் சாய் பிரசாந்த். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. சோசியல் மீடியாஸ்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப இந்த மர்மமான கதைக்குள்ள போவோம். இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்லயே வாய்ஸ் ஓவர் ஒன்னு போயிட்டு இருக்கு. இது 1980s. நான் 3 வருஷமா ஆர்மியில இருந்து இந்த வாழ்க்கை எனக்கு போர் அடிச்சு போச்சு. இந்த ஹைஸ்கூலு, ஒர்க்கு, மேரேஜ் அப்படிங்கிறதுலாம் எனக்கு செட்டே ஆகாது. நான் சுதந்திரமா இருக்க விரும்புறேன். ஸோ அதனால சந்தோஷம் எங்க இருக்கோ அங்க போலான்னு பாக்குறேன். எனக்கு தொலைஞ்சு போன பொக்கிஷங்களை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப ஆர்வம். அது மட்டும் இல்லாம இந்த பழங்குடியின மக்கள் கூட பழகணும்னு ரொம்ப ஆசை. அப்படியா போட்ட இடத்து தான் தேடி நான் வந்திருக்கேன். அது வேற எங்கேயும் இல்ல, இந்த சவுத் அமெரிக்காவுக்குள்ள பொலிவியால தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில இருந்து இறங்குறாரு இந்த படத்தோட ஹீரோ யோசி. லிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு ஒரு போட்ல ஏறாரு. பக்கத்துல இருக்க ஐலாண்டுக்கு போகலான்னு அவருக்கு பிளான். அதே சமயத்துல அந்த இடத்துக்கு லேட்டா ஒருத்தர் வராரு. போட்டை ஸ்டாப் பண்ணுங்கன்னு கத்திக்கிட்டு நம்ம யோசி தான் கரெக்டா அவரை பார்த்துட்டு போட்டுக்கார்ட்ட இன்டிமேட் பண்றாரு. அவரையும் மறுபடியும் கரைக்கு வந்து பிக்கப் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அவரோட பேரு மார்க்கஸ் ஒரு ஸ்கூல் டீச்சரா இருப்பாரு. அவரும் இந்த இடத்துல சுத்தி பார்க்கலாம் அப்படிங்கறதுனால தான் வந்திருப்பாரு. போட் போய் அங்க சேரதுக்குள்ள மார்க்கஸும் நம்ம யோசியும் பயங்கர ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. நல்லா பேசிட்டு ஜாலியா போயிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு கேம்ப் எல்லாம் செட் பண்ணிட்டு ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்க ஒரு ஏரியாவுக்கு போறாங்க. அங்க கெல்வின் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் நம்ம மார்க்கஸோட க்ளோஸ் ஃப்ரெண்டு போல. 2 பேரும் எதர்ச்சியா மீட் பண்றாங்க. பயங்கரமா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. யோசியா கெல்வினுக்கு இன்ட்ரோ கொடுக்குறாரு மார்க்கஸ். 3 பேரும் நல்லா மெர்ஜ் ஆயிடுறாங்க. ஜாலியா பேசிட்டு அடுத்த நாள் தான் நம்ம யோசி நினைச்ச இடத்துக்கு போறாங்க. லாபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வருஷம் 1981. அங்க போயிட்டு அங்க இருக்க கல்ச்சர்லாம் கொஞ்ச நேரம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க. அடுத்த நாள் யோசி ரோட்ல போயிட்டு இருக்கும்போது கார்ல் அப்படிங்கிறவரு அவனை பாக்குறாரு. அவனை ஃபாலோ பண்ணிட்டே வந்து நீ அமெரிக்கன் தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இல்லையே அப்படிங்கிறான். அப்புறமா அவன் கூட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நான் ஒரு கைடு, ஒரு சூப்பரான ஃபாரஸ்ட் இருக்கு, இந்த மாதிரியான இடத்தெல்லாம் தேடி தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. நான் கூட்டிட்டு போறவங்கள ஒரே ஒரு ஜென்ரேஷன்ல அங்க இருந்து இந்திய பழங்குடி மக்கள்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அது ஒரு பயங்கரமான டீப் ஃபாரஸ்ட். நீ பார்க்கணும்னு நினைக்கிற நேச்சரை அங்க பார்க்கலாம். அதை உலகத்தின் கடைசி எல்லைன்னு கூட நீ சொல்லலாம். அப்படியே போட்ட இடம் அது. ஒரு டார்க் ஃபாரஸ்ட். நீ நினைக்கிறதெல்லாம் அங்க கிடைக்கும். வரதுன்னா சொல்லு, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிய உசுப்பேத்தி விடுறாரு. ஸ்ட்ரைட்டா ரூமுக்கு வந்த யோசி மார்க்கஸ் கிட்டயும் கெல்வின் கிட்டயும் கால் சொன்னதை பத்தி எல்லாம் சொல்றாரு. நீங்களும் வாங்கடா, எல்லாம் ஜாலியா போலாம். அந்த மாதிரி ஒரு இடத்த நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். சூப்பரா இருக்குன்னு வேற சொல்றான். அது இல்லாம அவனை பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியல, நம்புற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. மார்க்கஸும் கெல்வினும் நம்பவே மாட்டாங்க. ஏன்டா அவன் கொண்டு போய் நடுத்தரில் விட்டானா என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. நாளைக்கு வந்து அவனை ஸ்ட்ரைட்டா நீங்களே மீட் பண்ணுங்க, உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்த நாள் 3 பேரும் போயிட்டு அவனை மீட் பண்றாங்க. அவனும் மேப்லாம் காமிச்சு எந்தெந்த இடத்துக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம போக வேண்டிய இடம் ரியோ கொலார்டோ. அங்கதான் அந்த பழங்குடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுதான் நம்மளோட கடைசி ஸ்டாப். இங்க இருந்து அப்பலோக்கு ஃபிளைட்ல போயிடுவோம். நடுவுல ஒரே கிராமம் அசாரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா கிளம்புனா ரியா கொலாரடோ தான். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் கூட்டிட்டு போயிடுறேன். மேப் இங்க சிம்பிளா தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே அறியப்படாத பாதைகள். ஆனா எல்லாமே என் மைண்ட்ல இருக்குது. நீ ஒரு போட்டோகிராஃபர் தானே கெல்வின் அப்படின்னு சொல்லிட்டு கால் கேட்கிறாரு. ஆமா அப்படின்னு சொல்ல, நீ அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அங்க இருக்கிற அழகுக்கு உன்னோட போட்டோ நேஷனல் ஜியோகிராஃபில கூட கொஞ்ச நாள்லயே வந்துடும். அந்த மாதிரியான போட்டோ தான் எடுக்க நீயும் ஆசைப்படுவ அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவனும் அதுல விழுந்துடுறான். 3 பேரும் போய் தனியா பேசுறாங்க. கெல்வின் இதுக்கு ஒத்துக்கிறாரு. கால் சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட் தான். அவன் சொல்றதை பார்த்தாலும் பொய் மாதிரி எனக்கும் தோணல, நான் வரேன் போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. மார்க்கஸ் மட்டும் கொஞ்சம் அப்படியே இழுத்து பிடிச்சிட்டு இருக்காரு. யோசி ஏதோ சொல்லி கன்வின்ஸ் பண்ண அவரும் வரேன்னு சொல்லிடுறாரு. யோசி குதின்னு குதிக்கிறாரு ஹாப்பில. அடுத்த நாள் போயிட்டு காட்டுக்கு பயணம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிடுறாங்க. ரைஃபிள், சில மாத்திரைகள், தேவையான ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. அப்பயும் நம்ம கெல்வின் என்ன கேட்கிறாருன்னா கால்கிட்ட வெளியே இருக்க மேப்பை பார்த்து, என்னையா அந்த மேப்ல எதுவுமே இல்லை, இதை வச்சுட்டு எப்படியா போறது, வேற நல்ல மேப் இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதுவே நல்ல மேப் தான், நீ ஒன்னும் பயந்துக்காத, நான் தான் இருக்கேன்ல, எனக்கு இதுல ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம காட்டுக்குள்ள ரிவரை ஃபாலோ பண்ணி போனோம்னாவே போதும், ரிவர் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், அது ஒரு நண்பன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிடுறாரு. அந்த பயணத்துக்கு கிளம்புற முன்னாடி நாள் நைட்டு 3 பேரும் தேவையானதெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. கால் எதை எடுத்துட்டு வரணும், எதை எடுத்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. இந்த கடிகாரம், காசு, இந்த மாதிரி தேவையில்லாத ஐட்டத்தெல்லாம் விட்டுட்டு வந்துருங்க. இருக்கிற ஃபுட்டை எடுத்துக்கோங்க. ஃபுட்டு உள்ளே கிடைக்கும், மீதிலாம் வெயிட் அதிகம் தூக்கிட்டு போக கூடாது. அதனால தேவையில்லாதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காதீங்க, பயங்கர டயர்ட் ஆயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாரு ஐடியா. ஸோ அதுக்கு தேவையானதான் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம யோசியோட பேக்ல இருந்து ஒரு
சின்ன புக்கு மாதிரி எடுக்கிறான். இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, இதுவா, இது எங்க மாமா என்கிட்ட கொடுத்தாரு நான் இங்க வரதுக்கு முன்னாடி, இது உன் கூடயே வச்சுக்கோ, இது உன்னை காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அப்படின்னு இவன் சொல்லவும் அவங்க நக்கல் பண்றாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுங்கிறத யோசி சொல்றாரு. இதை என்கிட்ட கொடுத்த வாட்டி அவர் 2 நாள்லயே இறந்துட்டாரு. ஸோ ஒரு சாகிறதுக்கு முன்னாடி இதை என்கிட்ட கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி அப்போ வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கையிலே வச்சுக்கோ எடுத்து அப்படின்னு சொல்லி மார்க்கஸ் சொல்றாரு. இதெல்லாம் அப்படியே பிளான் பண்ணிட்டு அடுத்த நாள் அப்படியே அப்போலோக்கு ஃபிளைட்ல ஜாலியா எல்லாம் பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அப்போலோக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. அந்த அப்போலோங்கிற இடமே ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் தான் இருக்க மாட்டிருக்கு. இறங்கினோடனே ஸ்ட்ரெயிட்டா பயணத்தை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. கால் தான் இவங்கெல்லாம் வழி நடத்தி கூட்டிட்டு போறாரு. போற வழியிலே இருக்க பறவைகள், அந்த அழகான இடம், மரம், செடி, கொடிகள் எல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. நம்ம கேள்வினும் அவருக்கு தேவையான போட்டோஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டு ஒரு கொஞ்சம் தூரம் பயணத்துக்கு அப்புறம் அன்னைக்கு நைட் அங்கேயே கேம்ப் செட் பண்றாங்க காட்டுக்குள்ள. கால் அந்த பழங்குடியின மக்கள் பத்திலாம் இவங்களுக்கு விலைக்கு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க கல்ச்சரை பத்திலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே நைட் ஆகுது. எல்லாம் அங்க படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு வழக்கம் போல பயணத்தை தொடர்றாங்க. ஜாலியா எல்லாம் கலாச்சி பேசிட்டே வந்துருக்காங்க. சீக்கிரம் நடங்க, மழை வரும் அப்படிங்கிற மாதிரி கால் சொல்றாரு. ஏயா மேகமே இல்ல, எப்படியா மழை வரும்னு சொல்ற அப்படின்னு கேள்வின்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ வா அப்படிங்கிறாரு. கொஞ்ச நேரத்திலே மழை பிடிக்குது, சரியான மழை அடிக்குது. எல்லாம் அப்படி பயங்கரமா நனைஞ்சிட்டே வராங்க. அப்படியே அன்னைக்கு அப்படியே ஈவினிங் ஆகுது. ஒரு கிராமத்துக்கு கூட்டிட்டு வராரு, ஒரு அழகான கிராமத்துக்கு. அந்த கிராமத்தோட அழகை பார்த்து நம்ம யோசி அப்படி பயங்கர சந்தோஷமாயிடுறாரு. பயங்கர பாரம்பரியமான கிராமமா இருக்கு. எல்லாம் கொஞ்ச நேரம் போயிட்டு ரிவர்ல குளிச்சுட்டு நைட் சாப்பாடு அங்க சாப்பிடுறாங்க. ஒரே என்ஜாய்மெண்டா இருக்குது. 3 பேரும் பயங்கர ஹாப்பி. அன்னைக்கு நைட் அங்கேயே தூங்கிட்டு அடுத்த நாள் எழுந்திரிச்சு மறுபடியும் காலையில அவங்க கூடலாம் கொஞ்ச நேரம் அந்த மக்கள் கூட எல்லாம் பேசிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. போற வழியிலேயே ரிவர் கிராசிங் ஒண்ணு தாண்டாங்க. அதுல யோசியும் கார்லும் சேர்ந்துட்டு ஏதாவது தங்கம் கிடைக்குதான்னு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஜல்லடியை வச்சு ஜலிச்சிருக்கிறாங்க. அப்படியே ஒரு ரொம்ப சின்ன அளவுக்கு ஒரு தங்கம் ஒண்ணு கிடைக்குது. இவங்களுக்கு அதுலயே பயங்கர ஹாப்பி ஆயிடுது. ஆஹா, இவன் சொன்னதெல்லாம் உண்மைதானாட்டு இருக்கே, அப்ப அந்த கிராமமும் இருக்க மாட்டிருக்கு அப்படிங்கிறது இவங்களுக்கு 100% கன்ஃபார்ம் ஆகுது. அப்படியே இந்த ரிவர் கிராசிங் தாண்டி போறாங்க. அந்த பக்கம் ஒரு பட்டாம்பூச்சி கூட்டம்னு அழகா பறந்துட்டு இருக்குது. அதுல போய் ஒரு 2-3 போட்டோ எல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் பயணத்தை தொடங்குறாங்க. அப்படியே சாயங்காலம் ஆக ஓகே நீ நைட்டுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே வந்துருக்கும் போது ஒரு குரங்கு வந்து மரத்தில் தாவி போயிட்டு இருக்குது. அதை கரெக்டா கால் சுடுறாரு. பார்த்து அது சுட்டவொடனே கீழே விழுகுது. ஆனா சாகல. வேகமா ஓடி போயிட்டு கால் என்ன பண்றாருன்னா அந்த ரைஃபிள்லயே அடிச்சே கொள்றாரு. இதை பார்த்து மார்க்கஸ் பயங்கர டென்ஷன் ஆயிடுறான். அதை சுட்டே கொல்ல வேண்டியதானே, எதுக்கே எத்தனை டைம் போட்டு சித்திரவப்படுத்துறாரு அப்படின்னு கேட்கறான். காட்டுக்குள்ள புல்லட் அதிகமா வீணாக்க கூடாது, அது என்னைக்கா இருந்தாலும் நமக்கு உதவும், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு அந்த குரங்க பிபிக்யூ பண்ணி எல்லாம் சாப்பிடலான்னு ஐடியா பண்றாங்க. கால் மட்டும் உட்காந்து நல்லா சிக்கன் 65 சாப்பிட்ற மாதிரி அவன் பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டு இருக்கிறான். எல்லாம் மூஞ்ச பாத்துக்கிறாங்க. அடுத்ததா நம்ம கெல்வின் எடுத்து சாப்பிட்டு நல்லா இருக்குது யோசி, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்ல யோசியும் எடுத்து ட்ரை பண்ணி பாக்குறாரு. இந்த பக்கம் நம்ம மார்க்கஸ்க்கு வாமிட்டா வருது. எடுத்து சாப்பிடு மார்க்கஸ் அப்படின்னு யோசி சொல்றாரு. என்னால முடியாது, இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு என்னால சத்தியமா முடியாது, எனக்கு பயங்கரமா வாமிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்ல கால் தான் அப்புறம் போயிட்டு சரி நான் அரிசி உனக்காக சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே நைட் ஆகுது. மறுபடியும் அடுத்த நாள் பயணத்தை தொடர்றாங்க. ரொம்பவே கடினமான பாதைகள்லாம் எல்லாம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் பயங்கர டயர்டாயிடுறாங்க. இதுல மார்க்கஸ் மட்டும் பயங்கர லேட்டா இருக்காரு. காரணம் அவருக்கு ரொம்ப வேர்த்து கால்லாம் அவருக்கு ஸ்வெட் சோர் மாதிரி ஆயிடுது. கால்லாம் ஃபுல்லா அப்படியே தோல் பிரிஞ்சிட்டு வர ஆரம்பிச்சிருது. இதை பார்த்து இவங்க 2 பேரும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம கால் தான் என்ன பண்றாருன்னா எங்கெங்கெல்லாம் நிறுத்துறோமோ அங்கெல்லாம் சாக்ஸை கழட்டிடு, இல்லைன்னா இது ரொம்ப பெருசாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மார்க்கஸோட கால் இந்த மாதிரி ஆனனால அவரால் பயணம் கொஞ்சம் தடைப்படுறதுனால அன்னைக்கு நைட்டு கூட யாரும் ஒருத்தர் மூஞ்சி பார்த்து பேச மாட்டாங்க. இதனால வருத்தப்பட்டு மார்க்கஸ் உட்காந்து தனியாவே அழுகுறாரு. அடுத்த நாள் மார்க்கஸோட காயம் இன்னும் ரொம்ப மோசமாக இவங்க 4 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. கால் என்ன சொல்றாருன்னா ஒன்னும் திரும்பி போயிடலாம், இல்லைன்னா மார்க்கஸோட கால் ரெடி ஆகுற வரைக்கும் இங்கேயே இருக்கலாம், என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல இங்கேயெல்லாம் இருக்க முடியாது, சீக்கிரமா இதை முடிச்சுட்டு நாங்க கிளம்பணும், மழை காலம் வேற ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா போகவே முடியாம போயிடும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கோம். கெல்வின் ஒரு ஐடியா சொல்றாரு. இந்த ரிவர் வந்து நம்ம போக வேண்டிய தூரத்துக்கும் நீளமா போயிட்டே தான் இருக்கு, ஏன் நம்ம இந்த ரிவர் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு கட்டுமரம் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. கால் ஸ்டார்டிங்ல வேணான்னு சொல்றாரு. இந்த ரிவரை பத்தி உனக்கு தெரியாது, ஏகப்பட்ட பாறைங்க இருக்குது, நீ மேப்ல போட்டு காட்டுறதுக்கு அழகா ஈஸியா தான் இருக்கும், ஆனா இதுல போனாதான் தெரியும் இது ரொம்ப கஷ்டம், வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவங்க 3 பேரும் எப்படியோ சமாதானப்படுத்தி கட்டுமரம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. அங்க இருக்க மரங்களையே வெட்டி கட்டுமரத்தை ரெடி பண்றாங்க. கரெக்டா அதே டைம்ல ஒரு நெருப்பு எறும்பு ஒண்ணு நம்ம யோசியோட கையில கடிக்குது. செம்ம ஒலி தாங்க முடியல. அவருக்கு அது கடிச்ச உடனே கத்துன்னு கத்துறாரு. கால் தான் வந்துட்டு இது பேர் நெருப்பு எறும்பு, உனக்கு ஒண்ணு தெரியுமா, சரித்திரத்துல இதை தான் பயன்படுத்திருக்காங்க, இயேசு நம்பாதவங்களை இதை வச்சுதான் கடிக்க வச்சாங்க தெரியுமா, இதை வச்சு ஃபுல்லா மூடிடுவாங்களாம் அப்படின்னு அதோட சரித்திரம்லாம் பேசிட்டு இருக்காரு. எப்படியோ ஜாலியா எல்லாம் பேசிட்டே வேலை பார்க்கவும் கட்டுமரம் சீக்கிரம் ரெடி ஆயிடுது. கட்டுமரத்துல ஏறி கிளம்புறதுக்கு முன்னாடி
ஆகி கால் சொல்றாரு, நான் சொல்றதா எல்லாம் கேட்கணும், ஆளாளுக்கு ஒரு இடம் பிரிச்சு விடுறேன், அங்க உட்காந்து கரெக்டா நான் எந்த பக்கம் துடுப்பு போட சொல்லணும் அந்த பக்கம் துடுப்பு போட்டீங்கன்னா தான் இதுல இருந்து தப்பிச்சு போக முடியும், இல்லைன்னா கஷ்டம் தான் அப்படின்னு சொல்ல, ஓகே நீ தான் கேப்டன், நீ சொல்றதை கேட்காம இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கெல்வின் சொல்றாரு. கெல்வின் ஒரு மாதிரியா மனசுல நினைக்கிறாரு. அப்படியே கட்டுமரத்தை ஓட்டிட்டு எல்லாம் ஜாலியா புறப்படுறாங்க அந்த இடத்த விட்டு. கொஞ்ச நேரம் எல்லாம் ஜாலியா பேசிட்டு ரிவர் அமைதியா இருக்கும். ரொம்ப தூரம் அந்த கட்டுமரத்தை வச்சு கடந்து வந்துடுறாங்க. ஒரு இடத்துல பள்ள மாதிரி வர ஆரம்பிக்குது. அங்க பயங்கர பாறைகள்லாம் இருக்கு. கரெக்டா அந்த இடம் வரும்போது எல்லாம் ரெடியா வராங்க. கால் ஆனா என்ன பண்றாருன்னா அவருக்கே ஒரு கொலாபரேஷன் ஆயிடுது எந்த பக்கம் போறது அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி இருந்து கெல்வின் என்னங்கிறாருன்னா, நீ ரிவரையே ஃபாலோ பண்ணு, நீ தனித்தனியா போனீங்கன்னா எப்படி பாறையில முட்டிடுவோம், ஆறு போற பக்கம் போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே வராரு. இவர் யோசிச்சு ரைட்டு லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டே வராரு. ஒன்னு ரெண்டு இடத்துல பயங்கரமா இடிச்சு தடுமாறுறாங்க. ஒரு இடத்துல இன்னும் வேகம் அதிகமாகுது ஆறு. அந்த இடத்துல என்னங்கிறாருன்னா, நீ ரிவரை ஃபாலோ பண்ணுன்னு பின்னாடி இருந்து கெல்வின் சொல்லிட்டே இருக்க. இவரு கோவம் வந்துருது. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க பயங்கரமா. நடுவால வந்து நம்ம யோசி தான் தடுக்கிறாரு. டே நீங்க ரெண்டு பேரும் சண்டை போறது இருக்குன்னா நம்ம ரெண்டு எல்லாம் செத்து போயிடுவோம் போல, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அமைதி ஆகுங்கடா அப்படிங்க. கெல்வின் என்ன பண்றாருன்னா துடுப்பை கீழே போட்டுறாரு. இவன் நான் சொல்ற மாதிரி கேட்க மாட்டான், இவனும் ஒழுங்கா பண்ண மாட்டான், என்ன பண்ண சொல்ற அப்படிங்க. எப்படியோ ஒரு வழியா சமாளிச்சு ரைட் சைட்ல ஒரு கரை மாதிரி இருக்கு, அங்க கொண்டு வந்து இந்த கட்டு மரத்தை நிறுத்திடுறாங்க. நம்ம கால் கீழே இறங்கிட்டு, இது ஒன்றும் உன் ஊர் இல்ல, நீ சொல்ற மாதிரிலாம் போறதுக்கு, நீ சொல்ற மாதிரி போனோம்னா செத்து போயிடுவோம், எனக்கு இதுல ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் சொல்றதை கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்து வேட்டையாடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ள போயிடுறாரு. அடுத்த நாள் ஆயும் கால் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கெல்வின் வந்து யோசிக்கிட்டு கேட்கறாரு. இன்னும் வரல அப்படின்னு சொல்லவும், நான் அவனு சொல்லிட்டா யோசி, அவனுக்கு நீச்சல் அடிக்க தெரியாது போல, அதனாலதான் அவன் வரதுக்கு பயந்துக்கிறான், இதுதான் ப்ராப்ளம், அதை வெளியே சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கெல்வின் யோசிக்கிட்ட சொல்றாரு. சரி இது நான் போய் அவனை எங்கேயா தேடி பிடிச்சி கூட்டு வரேன்னு சொல்லிட்டு யோசி காட்டுக்குள்ள போயிட்டு அவனை எப்படியே தேடி பிடிச்சி அங்க இருந்து கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்தோடனே இங்க ஒரு ஷாக் கொடுக்குறாரு கால். நான் இனிமேல் நதியில வரமாட்டேன், சான்ஸ் கிடையாது, இப்படியே 3 நாள் திரும்பி போனோம்னா வந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடுவேன், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நீங்க 3 பேரும் கிளம்புங்க, நான் உங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அதான் உங்க கேப்டன் கெல்வின் இருக்காருல அவர் கூட்டிட்டு போவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா யோசியும் கெல்வினும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கெல்வின் என்ன சொல்றாருன்னா, நான் நதியிலேயே வாழ்ந்துருக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும், அதனால நான் போலான் தான் இருக்கேன், நீயும் வா, மார்க்கஸை மட்டும் நம்ம கால் கூட அனுப்பி விடலாம், அவனோட கால் இருக்க நிலைமைக்கு அவன் நம்ம கூட வந்தானா எல்லாமே சொதப்பிக்கும், நம்மளால போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி இரு நான் வந்துட்டு பேசி பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி யோசி வந்து மார்க்கஸ்ட பேச ஆரம்பிக்கிறாரு. மார்க்கஸ் கெல்வின் வந்து தனியா கட்டுமரத்தை எடுத்துட்டு கிளம்புறாங்கிறான், என்ன பண்ணலாம் நீயே சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு. என் கால் நல்லா தான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, போலாம் நம்மளும் போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமா கண்டிப்பா யாரோ ஒருத்தர் அவன் கூட போய் தான் ஆகணும், அவன் தனியா போனானா இதை முடிக்க முடியாது, ஓகே உன் கால் நல்லா இருந்துச்சுன்னா நீ அவன் கூட போறனா நான் கால் கூட கிளம்புறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் அவன் கூட தனியாலாம் போக மாட்டேன்பா, நீ வேணா அவன் கூட போ, நான் கால் கூட போயிடுறேன், உனக்கு இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எப்படி இவர் நினைச்சது இதுல சாத்தியமாகுது, ஓகேடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கார் கூட கிளம்பிடு, நான் கெல்வின் கூட கட்டுமரத்தில் போறேன் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிவு எடுத்துடுறாங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் கால் வந்து மேப்பை வச்சுட்டு எந்தெந்த இடத்துல தண்ணி எப்படிலாம் போகும், நீங்க எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு பிளான் எல்லாம் இவங்க கிட்ட சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இடம் பாத்துக்கோங்க, கிட்டத்தட்ட இதே டைமுக்கு நாளைக்கு நீங்க அந்த இடம் போய் சேருவீங்க, அங்க போகும்போது ஏகப்பட்ட பாறைகள் இருக்கும், கிணல் வேற ஒன்று வரும், அதுக்குள்ள இது போயிடாதீங்க, போனோடனே செத்து போயிடுவீங்க, காப்பாற்றவே முடியாது, அதுக்கு முன்னாடியே ரைட் சைடில் ஒரு கரை ஒன்று இருக்கும், அங்கே எப்படியாச்சும் போயிடுங்க அந்த கரைக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் நடந்து போயிடுவீங்களாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படி அந்த கரைக்கு போக முடியலனாலும் கட்டுமரம் போனால் போயிட்டு போகுதுன்னு முன்னாடியே எகிரி குச்சி ஸ்விம் பண்ணிட்டு போயிடுங்க, இல்லைன்னா ரொம்ப சிரமமாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. நாங்கள் இப்படியே கிளம்புறோம், இப்ரோமா அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் தொலைவில் ஒரு ஊர் ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு அங்கேருந்து நாங்கள் டைரெக்டாக அப்லோக்கு போயிடுறோம், அங்கே உங்களுக்காக காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப, நம்ம மார்க்கஸும் வந்து பத்திரமா போயிட்டு வாங்க, உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு அங்கேருந்து பிரியா விடையை கொடுத்துட்டு கிளம்புறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கட்டுமரத்தை எடுத்துட்டு நதியில கிளம்புறாங்க. அன்னைக்கு நாள் ஃபுல்லா ரொம்பவே ஜாலியா போகுது. அந்த அடர்ந்த காட்டுக்கு நடுவுல இவங்க ரெண்டு பேரும் ஆத்துல தனியா கட்டுமரம் ஓடிட்டு ஒரே என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. செம்ம ஜாலியா போயிட்டு இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது, நீட்டா தண்ணி பொறுமையா போயிட்டு இருக்கனால அழகா வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இவருக்கு டயர்டா இருக்கு துடுப்பு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசி படுத்துக்கிட்டு, இன்னைக்கு நைட் நிறுத்தி எங்க மீன் பிடிக்கலாமா, அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு வராரு. யோசி அதுக்குள்ள நம்ம அந்த பள்ளத்துக்கிட்ட வந்துட்டோமா என்ன அப்படின்னு சொல்லி கேள்வின்னு கேட்க, ஏன்டா அப்படி கேட்கற அப்படின்னா, இல்ல தண்ணி அங்க ஃபாஸ்டா போற மாதிரி தெரியுது, நம்ம கவனிக்கலையாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, தண்ணி பயங்கர ஃபாஸ்டா எழுதிட்டு போகுது, பாறைகள்லாம் நிறைய இருக்கிறத பாத்துறாரு கெல்வின். டேய் யோசி சீக்கிரம் எந்திரா, துடுப்ப போடுறா பாறை வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பயங்கர வேகமா இழுத்துட்டு போகுது. இவங்களும் கரையை பாத்துறாங்க, ரைட் சைட்ல கரை இருக்குது, சீக்கிரமா துடுப்பு போட்டு அங்க போயிடலான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த இடத்த அதுக்குள்ள தாண்டி வந்துடுறாங்க. இவங்க எவ்வளவு வேகமா போட்டு அங்க போக முடியல. ஒரு கட்டத்துல அப்படியே பயங்கர ஃபோர்ஸா வந்து இந்த ஆத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு பாறையில அப்படியே அந்த கட்டுமரம் இடிச்சு அப்படியே நிக்குது தடுத்துட்டு. ரெண்டு பேத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பயங்கர பயம் எடுத்துக்குது ரெண்டு பேத்துக்கும். யோசி வேற பயத்துல கத்துறான், என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாரு அப்படின்னு சொல்லிட்டு. கெல்வினுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, டேய் நான் அந்த பக்கம் கரைக்கு போயிட்டு உங்கள்கிட்ட கத்தி கேட்கறேன், அதை தூக்கி போடு, ஏதாவது மர
மரம் செடி கொடியெல்லாம் வெட்டி நான் கயிறு மாதிரி தூக்கி உங்ககிட்ட போறேன், நீ அதை பிடிச்சிட்டு மேல வந்துடுவான், வேற வழியே கிடையாது, இல்லைன்னா நம்ம 2 பேரும் இப்படியே செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்ல கெல்வின் மட்டும் எகிரி குச்சி அந்த பக்கம் கரைக்கு போறாரு. கத்தி தூக்கி போடுறா யோசி அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்குள்ள இன்னும் தண்ணியோட ஃபோர்ஸ் அதிகமாக இவரும் கத்தி எடுத்து தூக்கி போடலான்னு பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள அப்படியே அந்த போட் இவரை கமுத்தி விடுறது, இவர் தண்ணியில விழுந்துடுறாரு. அவ்வளவுதான், அந்த தண்ணி போற போர்ஸுக்கு உள்ள விழுந்த உடனே இவரை போட்டு அலசுது தண்ணிக்குள்ள. அவரும் கத்துறாரு மேல நின்னுட்டு கெல்வின், டே யோசி எங்கடா இருக்குன்னு. இவரேங்க அங்க தண்ணியில அடிச்சு பயங்கர வேகத்துல போயிட்டு இருக்கான். யோசி போயிட்டே இருக்கும்போது தண்ணி போற போர்ஸுக்கு வேற ஏதோ ஒரு பாறையில் அடிச்சு மண்டையில இருந்து ரத்தமா வேற வருது. எப்படியோ அன்னைக்கு யோசிக்கு நாள் நல்லா இருக்கும் போல ஒரு பாறையை பிடிச்சிடுறாரு. எப்படியோ பிடிச்சி அங்க இருந்து கரைக்கு வந்துடுறாரு. வந்துட்டு வேற வழியே என்னன்னு தெரியாம இருட்டு கட்ட போகுது அப்படின்னு பக்கத்துல இருக்கிற பாறைகள் மேலாம் ஏறி காட்டுக்கு வராரு. இவரும் கெல்வின் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு. ஒன்னும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு பயங்கர மழை வேற. ஒரு பாறை கடியில அப்படியே உட்காந்துட்டே இருக்காரு. டிஃபரெண்டா சவுண்ட்லாம் வேற கேக்குது. பெரிய அடர்த்தியான காட்டுல அதனால பயங்கரமான சவுண்டுகள்லாம் வந்துட்டு இருக்கு. பயத்திலே நடிக்கிட்டு உட்காந்து இருக்காரு. அப்படியே விடியுது. காலையில அப்படியே தூங்கி எந்திரிக்கிறாரு. ஆத்துல ஏதோ டம்முன்னு உருட்டிட்டு போற மாதிரி சத்தம் கேக்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து கீழே பாக்குறாரு. இவரோட பேக் நேத்து அடிச்சுட்டு வந்தது இப்பதான் இந்த பக்கம் வருது. எங்க மாட்டிட்டு இருந்திருக்க மாட்டிருக்கு. வேகமா கீழே இறங்கி ஓடுறாரு. அந்த பேக் ஏச்சு எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதுவும் தண்ணியில ஃபோர்ஸா போயிட்டு இருக்குது. ஒரு கார்னருக்கு வந்து எப்படியோ தண்ணியில எகிரி குச்சி அந்த பேக்கை பிடிச்சிட்டு மேல வந்துடுறாரு. பேக்ல என்னென்ன இருக்குதுன்னு அப்படியே பாக்குறாரு. அதுல இவங்க இந்த காட்டு பயணத்துக்கு கிளம்பும் போது ஒரு டேப்லெட் ஒன்று வாங்கியிருப்பாங்க. கார்ல வந்து அந்த டேப்லெட் நீ போட்டினா சூப்பர்மேன் மாதிரி வேலை செய்வ, பயங்கர ஃபாஸ்டா இருப்ப அப்படிங்கிற சொல்லியிருப்பாரு. அந்த டேப்லெட் எடுத்து 2 போட்டு வேகமா காட்டுக்குள்ள ஏறி தேட ஆரம்பிக்கிறாரு. கெவின் கத்தி அன்னைக்கு பொழுதுக்கும் அலையிறாரு. ஆனா எந்த ஒரு அறிகுறியும் தெரியல கெவின் இருக்கிறதுக்கானது. ஈவினிங் ஆகுது, மழை வேற வர மாதிரி இருக்கு. ரெயின் கோட்டை போட்டு உட்காந்துடுறாரு. விடிஞ்சு கெவினுக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாரு. கெவின், நான் இங்க இருந்து இந்த இடத்துக்கு போறேன், மேப்பை பார்த்து தான் அதை எழுதுறாரு. நீ என்னை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா இங்க வந்துரு, எனக்கு ஹெல்ப் வேணும்டா சீக்கிரமா அப்படிங்கிற மாதிரி எழுதி இவரு போட்டிருக்க ரெயின் கோட்டை கழட்டி அதுக்குள்ள சுருட்டி அந்த கல்லு மேலேயே வச்சுட்டு அங்கிருந்து மறுபடியும் காட்டுக்குள்ள பயணத்தை தொடங்குறாரு. போற வழியிலேயே சில பழங்கள்லாம் கீழே விழுந்து கிடக்கிறத பாக்குறாரு. மேல பாக்குறாரு, மரத்துல நிறைய இன்னும் பழங்கள் இருக்குது. சரி இதை ஏறி பொறிச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேல வேகமா ஏறாரு. அங்க ஒரு பெரிய பாம்பு ஒண்ணு இவரை கடிக்கிறதுக்கு வருது. பொத்துன்னு அங்க இருந்து கீழே விழுவுறாரு. கீழே விழுந்தோன்னா செம்ம கடுப்பாயிராரு. இல்ல இன்னைக்கு நம்பலாம் அந்த பாம்பான்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மறுபடியும் மரத்து மேல ஏறாரு. ஏறி பட்டுன்னு கையை விட்டு அந்த பாம்பு பிடிங்கி கீழே போட்டுறாரு. போட்டு இறங்கி ஒரு கல் எடுத்து அதோட மண்டையை போட்டு கொத்துன்னு கொத்துறாரு. அதோட மண்டை சட்னி ஆகுது. அப்படியே மறுபடியும் மேலே ஏறி அந்த பழங்களை பொறிச்சிக்கிறாரு. அப்படியே அன்னைக்கு ஃபுல்லா மறுபடியும் அந்த கிராமத்தை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நைட்டு ஒரு இடத்துல இந்த தென்னை மட்டையெல்லாம் போட்டு நீட்டா படுத்து தூங்கிட்டு மறுபடியும் எழுந்திரிச்சு அடுத்த நாள் பயணத்தை தொடர்றாரு. வெறும் பாறைகள்லாம் இருக்குது, அது மேலாம் ஏறி போறாரு. காடு மாதிரி மட்டும் இல்ல, பயங்கரமான பாறைகள்லாம் இருக்குது. போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து மேப்பை பாக்குறாரு. இந்த வில்லேஜுக்கு போயிட்டோம்னா எப்படி நம்மளை காப்பாத்திடுவாங்க, மக்கள் இருப்பாங்க அங்க, எப்படியாவது அதுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குள்ளேயே பேசிட்டு ஒரு தன்னம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்துல உட்காந்து பாத்துட்டு இருக்கிறாரு. இவருக்கு மண்டையில அடிப்பட்ட இடத்துல ஏதோ உறுத்துற மாதிரி இருக்கு. அவர்கிட்ட இருக்கிற பாக்ஸை வச்சு என்னடான்னு அப்படியே கண்ணாடி மாதிரி யூஸ் பண்ணி பாக்குறாரு. மண்டையில பயங்கரமா புடைச்சிட்டு இருக்குது. உள்ள ஏதோ நகர்ற மாதிரி வேற இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த தாண்டி வந்து நைட் ஆகுது. மறுபடியும் ஒரு இடத்துல படுக்கிறாரு. நைட்டு ஃபுல்லா இவருக்கு ஒரே இல்யூஷனா வந்துட்டு போகுது. ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்குது. கெவின் கூப்பிடுற மாதிரி இருக்குது. எந்திரிச்சு டார்ச் லைட் அடிச்சு பாக்குறாரு. அங்க மார்க்கஸ் நின்னுட்டு இங்க வா அப்படின்னு சொல்லி இவரை கூப்பிடுற மாதிரி இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, தூங்கினாதான் காலையில போக முடியும் அப்படிங்கிறதுக்காக கண்ணை மூடி படுத்துக்கிறாரு. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ மிருகங்கள் நடமாற சத்தம் மாதிரி கேக்குது இவருக்கு. எந்திரிச்சு பாக்குறாரு. அப்படியே சிறுத்தை இவரை பார்த்து நெருங்கி வர மாதிரியே தெரியுது இவருக்கு. பேக் உள்ள இருக்க கேஸ் எடுத்துக்கிறாரு. லைட் ஆன் பண்ணி ரெடியா இருக்கிறாரு, வந்தா அடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அது வர மாதிரி இருக்குது. பக்கத்துல லைட் ஆன் பண்ணி அந்த கேஸ் அடிக்கிறாரு. ஒரே நெருப்பா பறக்குது. பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. இவருக்கு அப்படியே இலூஷன்ல தோணி இருக்க மாட்டிருக்கு. ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காரு அந்த காட்டுக்குள்ள தனியா இருக்கிறதுனால. மறுபடியும் படுத்துக்கிறாரு பயந்துகிட்டு. அப்படியே விடிய ஆரம்பிக்குது. டக்குன்னு எந்திரிக்கிறாரு ஏதோ கத்திக்கிட்டு. என்னடான்னு பார்த்தா அவரோட மண்டையில அடிபட்டு இருந்த இடத்துல இந்த ரத்த கட்டி இருந்துச்சுல, அது பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. சரி இது வேலைக்கு ஆகாது இருக்கு அப்படின்ட்டு பேக்ல என்ன இருக்குன்னு தேடி பாக்குறாரு. ஒரு இடுக்கி மட்டும் தான் இருக்குது. அதை எடுத்து அப்படியே கிழிச்சு விட்டு உள்ள இருந்து கையை விட்டு அப்படியே எடுக்கிறாரு. எவ்வளவு பெரிய புழு ஒண்ணு கீழே உழுகுது. அப்படியே அதை பார்த்துட்டு அந்த கெட்டு போன ரத்தம் அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் அப்படியே அழுத்தி வெளியே எடுக்கிறாரு. எடுத்துட்டு மறுபடியும் அவரோட பயணத்தை தொடங்க ஆரம்பிக்கிறாரு. போயிட்டே இருக்கும்போது ஒரு மரம் ஒண்ணு வெட்டப்பட்டிருக்கிறத பாக்குறாரு. ஆஹா, அந்த வில்லேஜுக்கு பக்கம் வந்துட்ட மாட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறாரு. போற வழியிலேயே பறவைங்களோட முட்டைகள் இருக்கிறத பாக்குறாரு. சரி பசிக்குது, 2 நாளா சாப்பிடல, வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அப்படியே உடைச்சு என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுறாரு. சாப்பிட்டு அந்த வில்லேஜ் தேடி போறாரு. போனா அங்கேயும் இருக்க அதிர்ஷ்டம் இல்ல. ஆல்ரெடி அந்த வில்லேஜ் கைவிடப்பட்டிருக்க மாட்டிருக்கு. அங்க யாரையுமே காணோம். பார்த்து ரொம்ப மனசு விடுறாரு. இருந்தும் பரவாயில்லன்ட்டு உட்காந்துட்டு மேப்பை பார்த்துட்டு பக்கத்துல எந்த ஊர் இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்து பாக்குறாரு. அது இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த உலகத்துல இப்ப நான் தான் அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சிட்டு, அதிர்ஷ்டசாலியா இருந்தாலும் இந்த காலை வச்சுட்டு எப்படி போறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஷூவை கழட்டிட்டு
சாக்ஸை கழட்டுறாரு பாருங்க. சாக்ஸை கழட்டவே முடியல, அப்படியே தோல் எல்லாம் பிச்சிட்டு வருது. இவருக்கும் அந்த மார்க்கஸ் காண மாதிரியே இந்த ஸ்வெட்ஷர் ஆயிருக்கு மாட்டிருக்கு. காலெல்லாம் வெறும் அப்படியே காயமா இருக்கு. 2 காலும் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. மார்க்கஸ், உனக்கு இப்படிதான் இருந்திருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சுடா, என்ன மன்னிச்சுக்கோடா, ஆனா தெரியாம உன்னை அப்படி கேவலப்படுத்திட்டுடா, சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். இருந்தும் காலையில எந்திரிச்சு பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறாரு மறுபடியும். அன்னைக்கு ஃபுல்லா அப்படியே நடந்துகிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச தூரம் போன வாட்டி அவருக்கு சேத்துல ஒரு ஷூ மார்க் ஒண்ணு தெரியுது. அப்பாடா கெவின் கிடைச்சிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு, டே கெவின் எங்கடா இருக்கிற, நான் இங்கதான்டா இருக்கேன், என்னை விட்டுட்டு போயிடாரா, தயவு செஞ்சு இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு கெவின் கெவின் கத்தி கூச்சல் போடுறாரு. அப்புறம் அப்படியே திரும்பி பாக்குறாரு. இவர் சாப்பிட்டுட்டு வச்ச அந்த பறவையோட முட்டையோடு அங்கேயே இருக்குது. அப்படியே டென்ஷன் ஆயிட்டு அந்த ஷூ மார்க்ல இவரோட ஷூ அப்படியே வச்சு பாக்குறாரு. கரெக்டா இவரோட ஷூ மார்க்கும் அதுவும் சேமா இருக்குது. அப்பதான் இவருக்கு தெரியுது, காலையில இருந்து சுத்தி சுத்தி இங்கேயே தான் இருந்திருக்கிறோம், வழி தெரியாம நம்ம நடந்திருக்கிறது. அப்பதான் புரிஞ்சுக்கிறாரு. டென்ஷன்ல அந்த கையில மாட்டிருக்க பேக்கை தூக்கி கீழே அடிச்சு கத்துன்னு கத்தி இவரையே ஒரு கண்டமேனிக்கு பேசிக்கிறாரு. அப்படி அந்த டென்ஷன்ல ஆயிட்டு இருக்கும் போது தான் கால் சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம் வருது. காட்டுல எப்பயுமே ரிவர் தான் உங்க ஃப்ரெண்டு, அது பக்கமாவே இருந்தோம்னா வழியை சீக்கிரம் கண்டுபிடிச்சு போயிடலாம் அப்படின்னு அவர் சொன்னது ஞாபகம் வருது. எந்திரிச்சு வேக வேகமா கிளம்புறாரு. எங்கடா அந்த ஆறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்த தேடி போறாரு. போயிட்டு இருக்க வழியில பல இடங்களை கடக்க வேண்டியிருக்கு. அப்படியே கடந்து வேகமா நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போதான் சைட்ல காட்டுறாங்க, இவர் கெவினை விட்டு தனியா பிரிஞ்சு வந்து 14 நாள் ஆச்சாமா. மனுஷன் 14 நாளா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு பாருங்க. அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காரு. மறுபடியும் மழை பயங்கரமா வர ஆரம்பிக்குது. இருந்தும் மலையில ரெயின் கோட்டை போட்டு நடந்தே இருக்கிறாரு, நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா ஒரு வழியா வந்து எப்படியோ ஆர்த்த கண்ணுல பாத்துறாரு. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் நிம்மதி வருது. வந்து ஒரு இடத்துல படுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இவங்க மாமா கொடுத்த அந்த புக்கு அந்த பேக்ல இருக்கும், அதை எடுத்து இவரோட நெஞ்சு மேல வச்சுட்டு அப்படியே படுக்க ஆரம்பிக்கிறாரு. வெளுத்து வாங்குது அன்னைக்கு நைட்டு மழை ஃபுல்லா. அடுத்த நாள் ஒரு பையனையும் ஒரு அப்பாவையும் காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. யாருடா இவங்கன்னு பார்த்தா கரெக்டா கெவினை காட்டுறாங்க. கரையோரமா ஒரு பாட்டுக்கு மயக்கமான நிலைமையில கிடக்குறாரு. இவங்க 2 பேர்னா போட்ல தூக்கி வச்சுட்டு ரூரன்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜுக்கு கூப்பிட்டு வராங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம யோசி இருக்கிற இடத்துல இருந்து 120 மைல் தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி போடுறாங்க. உள்ள வந்து ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிடுறாரு. ரெக்கவர் ஆயிட்டு அங்க இருக்க கேப்டன்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்கிறாரு. சார், இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு காட்டுல காணாம போயிட்டான், கண்டிப்பா அவன் உயிரோட இருந்தானா விட்டு கொடுக்க மாட்டான், அவனை எப்படியாச்சும் போய் காப்பாற்றணும், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. கேப்டனும் நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த பக்கம் நம்ம யோசி தண்ணி தாக்கத்துல ஊத்துல இருந்து வர தண்ணிய அப்படியே கஷ்டப்பட்டு குடிச்சிட்டு இருக்கிறாரு. கரெக்டா பிளைட் போற சவுண்டு கேக்குது. அப்படியே ஒடியாந்து நான் இங்க இருக்கேன், என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துன்னு கத்துறாரு. யாரும் அந்த பிளைட்ல போறதுன்னு பார்த்தா நம்ம கெவின் தான் அந்த பிளைட்டை ஹெல்ப் கேட்டு எடுத்துட்டு வந்திருப்பாரு பைலட்டோட. இதுக்கு மேல கீழே போக முடியாதா அப்படின்னு சொல்லி அவரும் கேட்கிறாரு. இதுக்கு மேல கீழே போனோம்னா நம்ம 2 பேர் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பைலட் சொல்ல, அன்னைக்கு தேடிட்டு அவங்க வந்துடுறாங்க. கண்டுபிடிக்க முடியல. இந்த பக்கம் நம்ம யோசி கதறி அழுகுறான். ஐயோ, வந்த ஒரு ஹெல்ப்பும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேப்டன்ட்ட போயிட்டு கெவின் கேட்கிறாரு, எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணுங்க, தயவு செஞ்சு இன்னொரு நாள் டைம் கொடுங்க, நான் தேடி பார்க்கறேன் இன்னொரு டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இங்க பாரு நீ பொழைச்சதே பெரிய விஷயம், 3 வாரம் ஆச்சுங்கிறேன், அவன்லாம் கண்டிப்பா உயிர் பொழைச்சிருக்க மாட்டான், என்னை மன்னிச்சிடு, இதுக்கு மேல நான் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கேப்டன் சொல்லவும், உள்ள ஏதோ சொல்லுது அவன் உயிரோட இருக்கான்னு, கண்டிப்பா அவன் உயிரோட தான் இருப்பான், நீ ஹெல்ப் பண்ணலன்னா என்ன பரவாயில்ல நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நீ போனீன்னா தனியா செத்து போயிடுவ அப்படிங்கிறாரு. செத்தாலும் பரவாயில்ல அவனை தேடிட்டே சாவறேன் அப்படின்ட்டு அவரு வலுக்கட்டாயமா போக மறுபடியும் அவரை கூப்பிட்டு, சரி என்னால ஒரு ஹெல்ப் பண்ண முடியும், பிளேன்லாம் என்னால தர முடியாது, இந்த ஆத்த பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான், அவனை போய் பாரு, அவன்கிட்ட ஹெல்ப் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நேரா கெவின் அவனை போய் பாக்குறாரு. அவன் காணாம போய் எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு. 3 வாரம் ஆச்சு அப்படின்னு கெவின் சொல்ல, மறந்துடு, கண்டிப்பா அவன் பொழைக்க மாட்டான், 3 வாரத்துல இந்த காட்டுல தாக்கே பிடிக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தயவு செஞ்சு எனக்காக வாங்க, எனக்குள்ள நம்பிக்கை இருக்கு, அவன் எப்படியும் பொழைச்சுப்பான், இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் பிச்சை கேட்டது கிடையாது, உங்ககிட்ட பிச்சையா இதை நினைச்சு கேட்கிறேன், தயவு செஞ்சு எனக்காக வாங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கெஞ்சி கேட்கவும், சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு படகு எடுத்துட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இந்த பக்கம் யோசி நம்பிக்கை எழுந்து அப்படியே எதையோ யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கோம். பக்கத்துல யாரோ ஒரு லேடி அழுகுற குரல் கேக்குது. யாராவது இந்த காட்டுக்குள்ள இப்ப அழுகுறது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு பாக்குறாரு. ஒரு காட்டுவாசி பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருக்குது. ஏய், இங்க என்ன பண்ற நீ, இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் கேக்குறாரு. இவரை பார்த்தோன்னா அந்த பொண்ணு பயங்கரமா பயந்துட்டு ஓடுது. இங்க வா, நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்ல, இவரு பேசுறது வேற அந்த பொண்ணுக்கு புரிய மாட்டுது. அப்புறம் இவரும் தெரிஞ்சுக்கிறாரு, நான் பேசுறது உனக்கு புரியாது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு செய்கிலே சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணை பத்திரமா படுத்து தூங்கலாம் வைக்கிறாரு. நான் உனக்கு பாதுகாப்பா இருக்கேன், உன்னை வெளியே கூட்டு போயிடுறேன், பயந்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விடியுது. அடுத்த நாள் பயணத்தை அந்த பொண்ணோடய தொடர்றாரு. வா, நம்ம ரூரன்பர்க் தான் போகணும், இங்க இருந்து பக்கமா தான் இருக்கு, நடந்து எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போற வழியிலேயே ஏதோ மிருகங்கள் சாப்பிட்டு போட்ட பழம் மாதிரி ஒண்ணு கீழே கிடக்குது. அதை எடுத்து இந்தா
வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொடுக்கும். வேணாம் வேணான்னு சொல்லி தட்டி விட்டுறா. இவரு டென்ஷன் ஆயிடுறாரு. கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும், எல்லாமே சுத்தமா கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அன்னைக்கு ராத்திரி ஆகுது. மழை வர மாதிரி இருக்கும். அன்னைக்கு ராத்திரி அங்கேயே தங்குறாங்க. என் பக்கத்துல வந்து படுத்துக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பக்கத்துல படுக்க வச்சு தட்டி கொடுத்து தூங்க வச்சிட்டு இருக்காரு. அப்படியே இப்பதான் லாங் ஷாட்ல காட்டுறாங்க. அந்த காட்டுவாசி பொண்ணுங்கிற ஒரு கேரக்டரே கிடையாது. இவருக்கு பைத்தியம் முத்துற அளவுக்கு ஒரு இல்யூஷன் ஒன்று வந்திருக்குது. இவருக்கே தெரியாம இப்பதான் எந்திரிச்சு பாக்குறாரு. சடனா முடிவே பண்ணிடுறாரு, நம்ம பைத்தியம் ஆயிட்டம் போல, இதுக்கு மேல நம்ம உயிர் வாழறது சிரமம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வலுவிழந்து மனசே விட்டுறாரு. இருந்தும் வேற வழி இல்லாம அடுத்த நாள் எவ்வளவு தூரம் போறோமோ போயிட்டு சாமோ அப்படிங்கிற மாதிரி சுத்தமா சக்தி இல்லாம நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது தவறி ஒரு புதக்குழியில விழுந்துடுறாரு. சுயநனவே இல்லாத மாதிரி இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் திரும்பி பாக்குறாரு. அவங்க மாமா கொடுத்த புக்கு வேற அந்த பக்கம் கிடக்குது. அதை எடுக்கலான்னு போறாரு. நகர நகர புதக்குழிக்குள்ள உள்ள முழுக ஆரம்பிக்கிறாரு. சரி இதுக்கு மேல அதை எடுக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு அதே இடத்துல கொஞ்ச நேரம் இருக்காது. இல்யூஷன்ல அப்படியே அவருக்கு நினைவுகள்லாம் வேற எங்கேயோ போகுது. அவங்க மாமா ஆசீர்வாதம் பண்ணி அந்த புக்கை அவருக்கு கொடுத்தது ஞாபகம் வருது அவருக்கு. அப்படியே எல்லாம் கனவுல ஓடிட்டு இருக்கு. அப்படியே நீ உயிரோட திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் அந்த புக்கை கொடுத்துருப்பாரு. கரெக்டா அது ஞாபகம் வந்த வாட்டி டக்குன்னு கண்ணை முழிக்கிறாரு. பக்கத்துல ஒரு மர கிளை மட்டும் மெல்லிசான கிளை அப்படியே அந்த புதக்குழி மேல இருக்கிறத பாக்குறாரு. அப்படியே அதை புடிச்சிட்டே மேலே ஏற ஆரம்பிக்கிறாரு. பாதி வெளியே வரும்போதே அந்த மரக்கிளை உடையிற மாதிரி சவுண்டு கேக்குது. தயவு செஞ்சு உடஞ்சு மட்டும் போயிடாத, நீ மட்டும் தான் எனக்கு இங்க இருக்க ஹோப்பு, நீ இருந்தா மட்டும் நான் வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை புடிச்சு அப்படியே வெளியே வந்துடுறாரு. சேரு வேற ஃபுல்லா இவர் மேல பூசி இருக்கிறதுனால சுத்தமா உடம்புல திம்பல. இவரால் எந்தி கூட முடியல. அப்பதான் இவருக்கு ஒரு யோசனை வருது. ஆத்துக்கு குறுக்க இருக்க வழியை கண்டுபிடிக்கணும். கரையோரம் போயிருந்தோம்னா தான், நம்ம கரையோரம் கீழே கடந்தோம்னா கூட யாராவது வந்து காப்பாத்துவாங்க. இதை விட்டா வேற வழியே கிடையாது, இதுக்கு மேல நம்மளால நடக்கவும் முடியாது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறாரு. அப்படியே பக்கத்துல இருக்கிற மரத்தை பாக்குறாரு. அது மேல இந்த நெருப்பு எறும்புகள் ஓடிட்டு இருக்குது ஃபுல்லா. அப்படியே கச்ச கச்ச கச்சன்னு ஃபுல்லா வெறும் எறும்பா இருக்குது. கரெக்டா இவர் அந்த கட்டுமரம் காட்டும் போது அந்த ஒரு எறும்பு கிட்ட கடி வாங்கியிருப்பாரு. அப்ப அதோட வலியை அனுபவிச்சிருப்பாரு. சோ நம்ம அந்த வலிக்காச்சும் அடிமையாவும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கறதுனால நேரா போயிட்டு அந்த மரத்தை அப்படியே பிடிச்சி உழுக்குவா இருப்பாருங்க. இவரோட உடம்பு மேல அந்த மரத்துல இருக்கிற எறும்பு எல்லாமே கீழே விழுந்து ஒவ்வொன்னா கடிக்க ஆரம்பிக்குது. அதோட வலியில அப்படியே கத்துறாருங்க மேல பார்த்து. இவர் கத்துறது ரூரன்பெர்க்கு கேட்டுருக்க மாட்டிருக்கு, அவ்வளவு பெரிய சவுண்ட்ல கத்துறாரு. அப்படியே கத்திட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடும் போது ஏகப்பட்ட இல்யூஷன் இவர் மைண்ட்ல ஓடுது. எல்லாரும் மூஞ்சும் வந்து வந்து போகுது. ஆனா ஓடுறத மட்டும் நிறுத்தவே இல்ல. எப்படியோ ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கு. அங்கிருந்து வந்து அப்படியே வராது பாருங்க கீழே. கரையோரம் வந்து அந்த ஆத்த பார்த்தோன்னு தான் மறுபடியும் இவருக்கு ஒரு நிம்மதியே வருது. ஒரு 3 கட்டையை எடுத்து ஒரு மார்க் மாதிரி போட்டு வச்சுட்டு அங்கேயே உட்கார்றாரு. கரெக்டா ஒரு ஆமை ஒண்ணு வருது அந்த வழியா. சரி பசி வேற தாங்க முடியல, இதை இன்னைக்கு போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல் எடுத்துக்கிறாரு ரெடியா அதை அடிச்சு கொள்ளலான்னு. ஆனா இவருக்கு மனசு கேட்கல. கரெக்டா அந்த ஆமை கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. நானே எப்படி சாக போறேன், நீயாச்சும் உயிர் வாழு, உன்னை என்ன கொல்ல மனசு வரல, நீ எப்படியா தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க வானத்தை பார்த்து என்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படியே காலையில் ஆகுது. டே 19 அப்படின்னு போடுறாங்க. கெவினும் அந்த போட்மேனும் ஒரு கரையோட வந்து போட்டை நிறுத்திட்டு இறங்கி எதிர்த்தப்பில் இருக்கிற நதியை பாக்குறாங்க. தண்ணியோட ஓட்டம் அதிகமா இருக்குது. அதனால அந்த போட்மேன் என்னங்கிறாருன்னா, இதுக்கு மேல போக முடியாது, போனா நம்மளையும் காப்பாத்துறதுக்கு ஆள் இருக்காது, தயவு செஞ்சு வா திரும்பி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த கரையோரமும் யோசிய காணோம். இவரும் ரொம்ப வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டுட்டு 2 பேரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேசிக்கிற சவுண்டு கரெக்டா அந்த பக்கமா படுத்திருக்க நம்ம யோசி கேக்குது. இவங்க அதுக்குள்ள போட் எடுத்துட்டு திரும்பி போறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. ஆத்துல இறங்கி போயிட்டு இருக்காங்க. இவர் அப்படியே எந்திரிச்சு பாக்குறாரு. கெவின் தான் வந்திருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடறாரு. கெவின் கெவின் அப்படின்னு கத்துறாரு. இவருக்கு சுத்தமா ஸ்ட்ரென்த்தே கிடையாது. இவருக்கு வாயிலிருந்து காத்து முன்னா வெளியே வருது, சத்தமே வரல. இவரால் கத்தவே முடியல. எந்திரிச்சு அப்படியே நடந்து வர ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவர் கத்தணும்னு நினைக்கிறாரு, வாயிலிருந்து வார்த்தைகளே வரமாட்டாரு, பேசவே முடியாத அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்காரு ஆளு. அப்படியே நின்றுட்டே இருக்காரு. கடைசி அப்படியே கெவின் அப்படிங்கிறாரு. அப்பயும் சத்தம் வரல வாயிலிருந்து. அவங்க அதுக்குள்ள ஒரு கார்னருக்கே போயிடுறாங்க ரிவர்ல. கரெக்டா அந்த கார்னர்ல இருந்து திரும்பும் போது கெவின் யோசியை பாத்துறாரு. அங்க இருந்து கத்துறாரு, யோசி அப்படின்னு சொல்லிட்டு. யோ போட்டை திருப்பியா, அது யோசி தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போட்டை திருப்பிட்டு வராங்க. வந்து வர கட்டி பிடிச்சிக்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ்டா வந்ததுக்கு, நீ வரமாட்டேன்னு நினைச்சேன்டா அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. நான் தான் உன்னை விட மாட்டேன்னு சொன்னாலடா, எப்படா உன்னை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் கதறுன்னு கதறாரு. 2 பேரும் இங்க ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அப்படியே அவரை தூக்கி போட்ல போட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ரூரன்பெர்க்கு போய் சேர்றாங்க. போயிட்டு அங்க இவரை உட்கார வச்சுட்டு உடனே தண்ணி குடுக்குறாரு. அப்பதான் இவருக்கு உயிரே வருது. நம்ம உயிரோடு இருக்கங்கிறதே இவர் அப்பதான் நம்புறாரு. ஒரு சின்ன பொண்ணு வந்து பூ கொடுக்குது. அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இந்த கதையை சொன்னேனா அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மூவி மேட்னஸ் சேனல். நான் சாய் பிரசாந்த். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. சோசியல் மீடியாஸ்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த படத்துல பார்க்கலாம்.